Hello everyone, welcome back to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம சிம்பிளாக வீட்டிலே மேனிக்யூர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெயில் பாலிஷ் நீங்கள் போட்டிருந்தா அது ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து இங்கே அப்ளை பண்ணல, ஸோ அதனால் நான் காமிக்கல. அண்ட் ஒரு நல்ல காட்டன் பேடில் வந்து உங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் நெயில்ஸில் இருக்க நெயில் பாலிஷ் ரப் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்மளோட ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பேக்கிங் சோடா போடுங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் சோடா போட வேண்டாம்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் சோடா வந்து ரொம்ப நல்லது நம்ம நெயில்ஸ் அண்ட் கியூட்டிகல்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் எதாவது ஒரு ஷாம்பு எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பாடி வாஷ் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாம்ஸ் கோலேருந்து நேச்சுரல் பேபி வாஷ் எடுத்திருக்கேன். இது வந்து பேபிஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இது வந்து ஒரு மைல்டு கிளென்சராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இது சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்கள் வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து லிக்விட் சோப் இருக்கும்ல அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை பாடி வாஷும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா கையை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான். ஸோ ஒரு ஸ்பா எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் வந்து இது சும்மா ஆட் பண்ணிக்கலாம். இதனால் எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை. ஸோ என்கிட்ட ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்கள் ஹேண்ட்ஸை நல்லா சோக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணோம். நம்ம கை, நம்மளோட நெயில்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணோம். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் எதாவது இருந்துச்சுன்னா கூட அதனால் போயிடும். ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து கால் ரொம்ப வலிக்குதுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு காலில் வந்து நல்லா சோக் பண்ணிக்கலாம், வலி போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரப் செய்ய போகிறோம். இந்த ஸ்க்ரப் வந்து உங்கள் டேன் ரிமூவ் பண்ணும், பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரைஸ் ஃப்ளார், அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். எந்த அரிசி மாவு உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் வந்து தேன் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு வீட்டிலே இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே வெளியில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து 1/2 லெமன். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து லெமன் ஒத்துக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரா மில்க் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரப்புக்கு நீங்கள் வந்து காய்ச்சாத பால் தான் எடுக்கணும். அண்ட் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைஸ் வந்து உங்கள்கிட்ட என்ன ரைஸ் இருக்கோ அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வெரைட்டி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் ஸ்டோர்லாம் பண்ணி வைக்க முடியாது. எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போ தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரப் வேணும்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வெறும் கையில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இதே ஸ்க்ரப் வந்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க சர்க்குலர் மோஷனில். இந்த ஸ்க்ரப் என்ன பண்ணுன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் ரைஸ் ஃப்ளார் ஏன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேன் வந்து நல்லா ரிமூவ் ஆகும் ரைஸ் ஃப்ளாரில். அண்ட் நக்கிள்ஸில் இருக்க அந்த டார்க்னஸ்லாம் வந்து போயிடும். அண்ட் நம்ம எதுக்கு தேன் ஆட் பண்ணியிருக்கோன்னா அது வந்து நல்லா ஒரு மாய்ஸ்டர் தரும் நம்ம ஸ்கின்னுக்கு. அந்த ஸ்கின்னு வந்து நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கும், நல்லா நரிஷ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் வந்து நம்ம கையில் இருக்க டார்க் பேச்சஸ்லாம் வந்து லைட்டன் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கை மட்டும் கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சுன்னா கூட லெமன் வந்து ஈவன் டோனாக ஆக்கிடும். அண்ட் நம்ம ஏன் மில்க் ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மில்கில் வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கையில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துரும். இந்த ஸ்க்ரப் மட்டுமே நீங்கள் வந்து தனியாக யூஸ் பண்ணல. உங்கள் கையில் வந்து ரொம்ப பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஒரு வீக்லி 2 வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணும்போது கூட சர்க்குலர் மோஷனில் தான் ரிமூவ் பண்ணணும். அண்ட் நான் காமிக்கிற ப்ரொசீஜரே நீங்கள் வந்து காலுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்மளுக்கு கர்ட் வேணும். வெறும் கர்ட் தான், வேறு எதுவுமே வேணாம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் தயிர் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன் நம்ம இதை ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்ட் வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் தரும் நம்ம ஸ்கின்னுக்கு. அண்ட் கர்ட் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக சூட் ஆகும். மெயினாக வந்து கையில் ரொம்ப ட்ரையாக இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கை மட்டும் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அவங்க மட்டும் இது வந்து எவ்ரிடே கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நான் வந்து அரண்யான்னு ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்குது, அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க ஃபேஸ் க்ரீம் எந்த மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் க்ரீம்ஸ்ன்னு தனியாகவே விற்கிறாங்க. ஸோ அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏசியில் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருந்தீங்கன்னா வந்து கை ரொம்ப ட்ரை ஆகிடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கை ரொம்ப ரஃப்பாகவே இருக்கும், ஏன்னா நிறையா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை ட்ரை பண்ணலாம்.
அண்ட் சப்போஸ் உங்ககிட்ட எந்த க்ரீமும் வீட்டில் அவைலபிளாக இல்லைனா நீங்கள் வெறும் கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கோகோனட் ஆயில் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் தரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் ஃபீல் ஆகாது. ஸோ கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப ஆயிலியாக உங்களுக்கு ஃபீலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்னில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெயில் பாலிஷ். உங்களுக்கு பிடிச்ச நெயில் பாலிஷ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெயில் எக்ஸ்டென்ஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக வந்து நெயில்ஸ் வளர்க்க பிடிக்காது. ஏன்னா பாதி நேரம் வந்து லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த சிம்பிள் மேனிக்யூர் ஸ்டெப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshara saying bye-bye and take care of yourself.